ஹாய், இது கரையான் புற்று. இந்த வெள்ளை எறும்புகளோட வீடு பேரு டெர்மிட்டேரியம். வேலைக்கார கரையான்கள் உமிழ்நீரையும் மண்ணையும் கலந்து புற்று கட்ட ஆரம்பிக்கும். ஒரு புற்றுல பூமிக்கு கீழே உள்ள அடுக்கு, பூமிக்கு மேலே உள்ள அடுக்குன்னு 2 அடுக்குகள் இருக்கு. புற்றுன்னு நாம சொல்றது நம்ம கண் பார்வைக்கு தெரியும் மண்ணுக்கு மேலே உள்ள அடுக்கு தான். நிலத்துக்கு மேலே தெரியும் உயரம் அளவுக்கு நிலத்துக்கு கீழே உள்ள அடுக்கும் ஆழமா இருக்கும். முதல்ல அடித்தளத்தை கட்டிட்டு அதுக்கு மேலே சிறு சிறு வாய்க்கால்களை அமைக்குது பனிக்கரையான்கள். அதுக்கும் மேலே பூஞ்சை தோட்டங்களை அமைக்குது. இந்த பூஞ்சைகள் தான் கரையான்களின் உணவுகளை மட்க செய்து கரையான்கள் அதை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்குது. இதுக்கு கைமாறா நம்ம கரையான்கள் தங்களோட செக்ரிஷன்னால புற்றுல வேற எந்த நுண்ணுயிரியும் இந்த பூஞ்சைக்கு போட்டியா வளர்ந்துடாம பார்த்துக்கும். இந்த பூஞ்சைகள் தான் மழைக்காலத்துல காளான்களா புற்றிலிருந்து முளைக்குது. கரையான்கள் வெப்பமண்டலங்கள்ல பட்டுப்போன மரத்தை மட்க செய்து மறுசுழற்சி செய்ய உதவுது. இந்த கரையான்கள் இல்லைன்னா இந்த உலகம் இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளால குவிந்திருக்கும். பாம்புக்கு ரொம்ப பிடிச்ச உணவு கரையான். அதுக்காக தான் பாம்புகள் கரையான் புற்றுக்குள்ள போயிட்டு வருது. கரையான் புற்று தான் பாம்பு புற்றுன்னு நாம தவறா நினைச்சிட்டு இருக்கோம். கரையான் புற்றெடுக்க கருநாகம் புகுந்தது போல என்பது கிராமத்து பழமொழி. புற்று பார்த்துருக்கீங்களா?